மண் காத்த மருது சகோதரர்கள் நாடகம். எழுதியவர் H. அனார்கலி. அமைப்பு ரமேஷ் ராஜா. மண் காத்த மருது சகோதரர்கள் நாடகம். முதன்மை அமைச்சரே, நாட்டின் நிலவரம் என்ன? மக்களின் வாழ்க்கை, வேளாண்மை சிறப்பாக உள்ளதா? வணங்குகிறேன் அரசே. நம் நாடு வளமாக அமைதியாக உள்ளது. மக்கள் நிறைவாக வாழ்கிறார்கள். கண்மாய், குளம் என்று நீர்நிலைகளை தாங்கள் ஊர்தோறும் உருவாக்கியுள்ளீர்கள். வேளாண்மை செழிக்கிறது. மாடு, கன்று என கால்நடைகளுக்கும் எந்த குறைவும் இல்லை அரசே. ஆஹா, இனிமை இனிமை. அரசே, எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்னது? அரசிக்கு ஆசையா? அதுவும் அரசரிடம் முறையிடும் அளவுக்கு. தங்களின் ஆசையை அரசர் என்ற முறையில் என்னிடம் முறையிடுகிறீர்களா, அல்லது கணவன் என்ற முறையில் உரிமை கோருகிறீர்களா? மன்னவன் திருச்சபையில் மனைவிக்கு ஏது வேலை? அரசர் இருக்கும் அவையில் ஆணையிடும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தானே. குறுக்கீடுக்கு மன்னிக்க வேண்டும் அரசே. எங்கள் பட்டத்து அரசி பாங்கறிந்தவர், பண்புடையவர், எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களின் அன்புக்குரிய மனைவி. அவர்களின் அணுகுமுறை அறிவு சார்ந்தது அரசே. அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அரசியார் பக்கம்தான் போலும். அரசி, தங்களின் ஆசை? வணங்குகிறேன் அரசே. வீரம் செறிந்த சிவகங்கை சீமையின் செழிப்பு மகிழ்வை தருகிறது. ஆண்டவன் உரையும் ஆலயங்கள், அதற்கு இணையான கல்வி சாலைகள், ஆடவரும் பெண்டிரும் அச்சமின்றி உலாவர பாதுகாப்பு, நீர்வளம், அதன் பொருட்டு நிலவளம். தங்கள் ஆட்சியில் அனைத்துமே சிறப்புதான். பின்னர் அரசியார் கோரிய உதவிதான் என்ன? அறிவுடை மங்கையர் ஆயுதம் ஏந்தி போரிடும் களை கற்றிட வேண்டும். தேவை ஏற்படின் போர்க்களம் புகுந்து பகைவர் சேறு அழித்திட வேண்டும். தமிழகத்து பெண்கள் தரணைக்கு தலைமை தாங்கிட கல்வியும் போர்களையும் அவசியம் என்பது என்னுடைய எண்ணம். ஆஹா ஆஹா, அருமை அருமை. கன்னியர்கள் களம் காண வேண்டும் என்ற அரசியின் அவா அற்புதம் அற்புதம். தாய்மண் காத்திடும் தருணத்தில் காளையரோடு கன்னியரும் களம் காண நினைக்கும் அரசி வேலு நாச்சியாரின் சிந்தனை பாராட்டுக்குரியது. அமைச்சரை, அரசியாருடன் கலந்தாலோசித்து ஆவண செய்யுங்கள் உடனடியாக. உத்தரவு அரசே. அரசே, தங்களை காண இருவர் வந்துள்ளதாக செய்தி வந்துள்ளது. வரச் சொல்லுங்கள். வணங்குகிறோம் அரசே. தாங்கள் இருவரும்? பெரிய மருது, சின்ன மருது. சொந்த ஊர் பெற்றோர் விவரம் தர இயலுமா? மாதம் 12 வற்றாது வளம் கொழிக்கும் கிருதுமா நதிக்கரைக்கு அழகு சேர்க்கும் முக்குளம் எம்பூர். உன் தாய் தந்தை பற்றி? அது பற்றி கூறத்தான். அரசே, நான் சொல்ல வந்தது. நிறுத்து. நீர் என்ன சொல்வது? நான் கூறுகிறேன் கேள். என் அன்பிற்கினிய அரசர் முத்து விஜய ரகுநாத சேதுபதியின் படைத்தளபதி உடையார் உன் தந்தை. உணவோடு இந்த மண்ணின் வீரத்தையும் உமக்கு சேர்த்து ஊட்டிய பெண்ணரசி பொன்னாத்தாள் தன் மணி வயிறு திறந்து உம்மை பெற்றெடுத்த அன்னை. அப்படித்தானே? அரசே, நாங்கள் ஏதாவது தவறாக கூறியிருந்தால் மன்னித்தருள வேண்டும் அரசே. பெரிய மருது, சின்ன மருது, உன் தந்தை எமக்கு இனிய நண்பர். பொன்னாத்தாள் என் உடன்பிறவா அன்பு சகோதரி. இடைவிடாத அரசவை அளவில் காரணமாக முன்பு போல் நாங்கள் தொடர்பில் இல்லை. மருது சகோதரர்களே, தங்கள் வரவின் நோக்கம்? அரசே, தங்கள் படையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற பேரவா கொண்டு இங்கு வந்துள்ளோம். ஆஹா ஆஹா, நன்று, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். சரி
சரி நேர்களே, இதே மாதிரி வேற ஒரு வெரைட்டியான ப்ரோக்ராம்ஸோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுபவர் உங்கள் பிரியமான தோழி தாமரை செல்வி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். குறுக்கிடுவதற்கு மணித்தொருள் வேண்டும். அரசே, விரும்பாதது ஒன்று நடக்கிறது என்றால் மறுதளிக்கத்தான் மனம் விரும்பும். ஆனால் பரங்கியர் படை பக்கத்தில் வந்துவிட்டது என்பது மெய். ஆத்திரப்படுவதை விட ஆலோசித்தல் இப்பொழுது மிக அவசியம் என்று கருதுகிறேன். பிழைக்க வந்த கும்பினிக்காரர்களுக்கு கொஞ்ச நாட்களாய் கோட்டையை பிடிக்கும் பேராசை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு நாம் யார் என்று காட்ட ஒரு அரிய வாய்ப்பு. தயாராகுங்கள் போருக்கு. உத்தரவு அரசியாரே. கும்பினியாரின் தூதர் ஒருவர் தங்களை காண வந்துள்ளார் அரசே. வரச் சொல். அரசரே, வந்திருப்பது தூதன் தான். தூதனை சந்திக்க அரசர் எதற்கு? பின் யாரை? தூதன் பெரிய மருதுவை சந்திக்கட்டுமே. சந்திப்பில் நிகழ்வதை தாங்கள் தூரத்திலிருந்து அறிய ஏற்பாடு செய்து விடலாம். நல்லது, அப்படியாகட்டும். அரசரை சந்திக்க வேண்டும். யார் நீ? ஆங்கில அரசின் தூதுவர். வரவின் நோக்கம்? அரசரிடம் மட்டும் தெரிவிக்க ஆணை. பரவாயில்லை, எம்மிடம் தெரிவிக்கலாம். முடியாது. உயிர் மீது ஆசை இல்லையா? துச்சமாக எடை போடுகிறீர். உச்சமாய் நினைப்பதற்கு உயர்ந்ததாய் உம்மிடம் எதுவுமே இல்லையே. ஆங்கிலேயரின் வலிமை அறியவில்லை நீவிர். அடுத்தவர் உடைமையை தட்டி பறித்து தமதாக்கி பேராசையில் அவமான கொடியை பறக்க விடும் உமது வலிமை எம் கால் தூசிக்கு சமம். வீண் வார்த்தைகள் எதற்கு? அரசரை காண முடியுமா முடியாதா? ஏற்கனவே கூறியதுதான், அரசரை காண முடியாது. அப்படியானால் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கூறு. வல்லமை பொருந்திய ஆங்கில அரசுக்கு சிவகங்கை அரசு ஆண்டுதோறும் 5000 பணம் கப்பம் கட்ட வேண்டும். கப்பம் கட்ட வேண்டுமா? மகசூலில் 1/4 பங்கு தந்துவிட வேண்டும். என்ன? ஆங்கில அரசின் சட்ட திட்டங்களை நாட்டி அமல்படுத்த வேண்டும். மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க நேரிடும். என்ன அச்சுறுத்தலா? ஆணை, ஆங்கில அரசின் ஆணை. வணிக போர்வையில் நயவஞ்சகமாய் புறவாசல் நுழைந்து கோட்டையில் கொடி பறக்க விட துடிக்கும் பேராசை பெருச்சாளிகள் எங்களிடம் பேரம் பேசுகிறார்களா? பிச்சை எடுப்பதில் உனக்கு பெருமை. அடுத்தவன் உடைமையை தட்டி பறிக்க துடிப்பது உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா? மானம் கெட்டவர்களே! போடா, போய் கூறு. மறுத்து விட்டார்கள், களங்காண துடிக்கிறார்கள் என்று கூறு. போ. வீணாக மக்கள் பெரும் துன்பம் காண்பார்கள். ஆடு நனைகிறது, ஓராய் அழுகிறது. வஞ்சகம் நாங்களும் அறிவோம். போடா, போ. மன்னர் முத்து வடுகநாதர், வேலு நாச்சியார், படை தளபதிகள் மருது பாண்டியர், மக்களே, நாம் விரும்பாதது நம் மண்ணில் நடக்கப் போகிறது. அறநெறி வழி நின்று வாழும் நம் மண்ணை அந்நியர்களால் ஆசைப்படுகிறார்கள். அவர்களின் ஆசையை நிர்மூலமாக்க இதோ விரைகிறோம். அஞ்சா நெஞ்சுறுதி கொண்ட வீரர்கள், நம் மண்ணை உயிராய் நேசிக்கும் மருது சகோதரர்கள், உங்களின் அரசனாகிய நான் இத்தனை பேர் இருக்க நீங்கள் ஏன் போர்க்களத்திற்கு? உயிர் உடைமை காத்து கோட்டைக்குள்ளே இருங்கள். தானியங்களும் நீரும் வேண்டும் அளவிற்கு நிறைந்துள்ளது. விரைவில் வெற்றி செய்தி வரும். வந்து சேருங்கள், நம் படையை வரவேற்க சென்று வருகிறோம். வீரர்களே, புறப்பட்டு விட்டோம் தாய் மண்ணை காக்க. நாம் பிறந்து வளர்ந்த பூமி தாயை சொந்தம் கொண்டாட வேறில்லாத வேற்று நாட்டால் ஆசைப்பட்டு விட்டனர். அன்னை பூமியை அடுத்தவன் ஆள வேடிக்கை பார்ப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும் இந்த ஒற்றை சொல் போதுவே வெற்றி தந்திடும். சென்றிடுவோம், வென்றிடுவோம். ஆஹா, போர்க்களத்தில் அரசி வேலுநாச்சியார் மின்னலென சோழும் வாழ், புறவியில் குண்டென நிமிர்ந்த தோற்றம், அஞ்சாத பெண் சிங்கமாய் களத்தில் புகுந்து காற்றென பறக்கிறார். போர்க்களத்தில் அரசியாரின் வரவுக்கு காரணம் அறிவோம். இப்பொழுது மனம் பகைவரை சூழட்டும்.
அறத்தின் நிழல் அறியாத கள்ள மனம் கொண்ட கயவர்கள், வஞ்சக வாளினை மாயமாக சுழற்றி நேர் நிற்க அஞ்சி பீரங்கி பேய் கொண்டு மறைந்து தாக்கிய பேடிகள், ஆண்மையின் அடையாளம் தொலைத்த நய வஞ்சக குள்ள நரிகளின் கொடிய செயலால் நம் மன்னர் முத்துவடுகநாதரை தொலைத்து விட்டோமே. வீரவாள் ஏந்திய வெற்றி வேந்தனை இழந்து விட்டோமே. அரிய முத்தாபரணத்தை முழுவதாய் தவற விட்டு விட்டோமே. தாய் பசுவை இழந்த கன்றுகளாய் குடிகள் கண்ணீர் சிந்த செல்வ மகனாரின் உடலை மண்மகள் தழுவினாளே. என் செய்வோம்? ஐயோ ஐயோ, முழு நிலவை தொலைத்துவிட்டு செல்வ மகனாரின் உடலை மண்மகள் தழுவினாளே. என் செய்வோம்? ஐயோ ஐயோ, முழு நிலவை தொலைத்துவிட்டு முச்சந்தையில் நிற்பது போல நாங்கள் திகைத்து நிற்கிறோமே. ஐயோ, திகைத்து நிற்கிறோமே. அரசியல் கடும் புயல், அந்நியரின் தீய சக்தி, தமிழக மன்னர்களின் பேராசை, நயவஞ்சகம். சிவகங்கை சீமையை விட்டு பிரிந்து வந்து சேர ஆண்டு 8 ஆயின. ஆமரசி, திண்டுக்கல் மலை மேல் உடல் இருந்தாலும் சிந்தையெல்லாம் உயிரின் மேலான நம் மண்ணின் மீதும் மக்கள் மீதுமே இருக்கிறது. நம்மை போலவே நம் மக்களும் நம்மை பிரிந்து வாடினர். அடிமை வாழ்வு வாழ்வதை விட வீர சொர்க்கம் புகவே ஆவி துடிக்கிறது என்று எங்களுக்கு ரகசியமாய் செய்தி அனுப்பினார்கள். எரிமலையாய் பொங்குகிறது மனம். நட்புக்கு நஞ்சு கொடுக்கும் வேடமிட்ட நண்பர்கள், மண்ணாசை கொண்டு அந்நிய ஏகாதிபத்திய அடிவருடிகள், நெஞ்சு கொதிக்கிறது. நீதிப்பிழைகள், நியம பிழைகள், வஞ்சகம், மனம் வரைக்கிறது. ஐயோ, மனம் வரைக்கிறதே. இளைய மருது, கலங்க வேண்டாம். காலம் அவர்களை கவனித்துக் கொள்ளும். முகத்தின் முன்பக்கம் விழிகள் என்றாலும் என் திசையும் கண் கொண்டு அளந்திடும் நேரம் இது. அதுதான் நல்லாட்சியின் அழகு. கவனத்தில் கொள். மருது சகோதரர்களே, அமைச்சர்களே, எனதருமை பெருமக்களே, என் சொற்களை செவிக்கொள்ளுங்கள். அரசர் முத்துவடுகநாதர் இல்லா சிவகங்கை சீமையை என்னால் சிந்தித்தும் பார்க்க இயலவில்லை. அரச பொறுப்பிலிருந்து விலகிட என் மனம் விரும்புகிறது. அதற்கான நேரமும் வந்துவிட்டது. அரசியாரே, காப்பீர் என்ற நம்பிக்கையின் தாரணி விளக்கு, வெந்துயிர் நீக்க வந்த முழு நிலா என்று தங்களையே நம்பிக்கை விதையாக வைத்திருக்கும் மக்களுக்கு தங்களின் வார்த்தை. அச்சம் வேண்டாம் அமைச்சரே. என் இடத்தில் மருது சகோதரர்கள் இருந்து ஆட்சி புரிவார்கள். மக்களை கண் என காப்பார்கள். தீ என புரிதல், முறை தவிருடைமை, செம்மைத்தீர் அரசியல், அநீதி அனைத்திற்கும் சாவு மணி அடிப்பார்கள். அரசியாரே,